அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளித்தேர் வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம். ஏற்கனவே நிறைய பக்த பெருமக்கள் 175 கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே உபயமாக வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறதோ அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு விரைவிலே வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது அரங்காளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் நெல்லையப்பர் கோயிலுக்கு 2004ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு முன்பு ஒரு 30 ஆண்டு காலமாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்தது. நான் அமைச்சராக வந்தபோதுதான் அதற்கான முயற்சி எடுத்து அன்றைக்கு இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவருடைய தலைமையிலே அந்த நெல்லையப்பர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிறைய பணிகள் நடைபெற்றது. அறங்காவலர் குழு தலைவர்களை நியமித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. இப்பொழுது கூட யானை இறந்துவிட்டது. ஆனால் யானை வாங்குவதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம். அங்கு 2 குட்டி யானைகள் இருக்கிறது. அதை வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசிடம் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமணி ராமதாஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு பாஜக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணது சமரச பேச்சுவார்த்தை அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. நீங்க தான் இருக்கீங்க மாநில தலைவர். அமித்ஷா மூலமா நீங்க எங்களை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லப்படும். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க யார் பின்னாலையும் இல்ல. கூட்டணிக்கு அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக ஒன்று இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. நீங்க நிறைய சென்னையில் சொல்லும் போது திமுக கூட்டணியிலிருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும். இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும் போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிடும் கிடையாது. என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு? அப்படித்தான் இருக்கா இல்ல அவரு மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவரு விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். கோவில்களில் உள்ள மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்லாபே மினிமம் ஸ்லாப் 5 ரூபா 8 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. பிற வழிபாட்டு தலங்களில் மின்கட்டணம் 3 ரூபா 5 ரூபா அந்த ஸ்லாப்ல வச்சிருக்காங்க. இது ஒரு ஆர்டிஐ இது விவகாரமா வெளியாகி வெளியே பேசப்பொருள் அமைஞ்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே மின்துறை அமைச்சர் இல்ல அதுல ஏற்கனவே பாகுபாடு இருக்குது. முன்னாடி ஆரம்ப காலத்திலிருந்து அந்த மாதிரி ஒரு டேரிஃப் வச்சிருக்காங்க. அதை தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியா கட்டணத்தை கொண்டு வர வேண்டும். இல்லைன்னா இன்னொரு 10 மாசம் தான் இருக்கு. ஒருங்க அதுக்கு பிறகு நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியா எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணங்கிறது நிதியை கொடுத்தா செய்ய முடியாது. மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இங்க வரும்போது திருநெல்வேலி வரும்போது வேற சொல்லியிருக்காரு. மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னு கேட்டதுக்கு நாளும் கணியட்டும் செய்யறோம். அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே மிக முக்கியமானது ஒண்ணுன்னா எல்லா மின் கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது செய்யல. குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க. இப்படி அவங்க தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவங்களுடைய ஆட்சி பலனும் இருக்குதே தவிர மக்களுடைய நலன் கருதி மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லைங்கிறது. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு ஒன்றுக்கு, அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு 6% ஆண்டு ஒன்றுக்கு,
இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது. பால் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக வீட்டில் வந்து இன்னைக்கு என்னன்னா சொத்து வரி கட்டுறதா, கரண்ட் பில் கட்டுறதா, பால் வாங்குறதாங்கிறது தான் இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம். அரசு ஊழியர்களுக்கு இன்னைக்கு ஓய்வூதிய பென்ஷன் இன்னைக்கு கொடுக்கல. 50,000 ஆசிரியர்கள் இன்னைக்கு பணி இல்லாமல் இருக்காங்க. டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு பணி இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்த உடனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதுவுமே அவங்க செய்யற மாதிரி இல்லை. கூட்டணியை நம்பி இன்னைக்கு தைரியத்தில் இருக்கிறாங்க. கடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்துக்கல, தமிழகத்திற்கு மத்திய அரசு எதுவுமே தரலன்னு கலந்துக்கல. இந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த கூட்டத்துக்கு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது. ஒரு பெரிய நீண்ட நெடிய அறிக்கை விட்டிருந்தார் கலந்து கொள்ளாததுக்கு கடந்த வருஷம். ஆமா, கலந்து கொள்ள மாட்டேங்கிற சொன்னாங்க. அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க என்கிட்ட. நான் சொல்லல, பத்திரிகையில் ஒரு நிருபர் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஒருவேளை டாஸ்மாக் ஊழல்ல வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எனக்கு தெரியல, அவர் பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு இல்லை அப்படிங்கிற செய்தி வந்து முதல்ல போறாருனாங்க, அப்புறம் இல்லை அப்படின்னாங்க. ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆள் மனதில் இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்குது. நகை கடன்களுக்கு வைக்கிறதுக்கு 9 வகையான விதிமுறைகள் வந்துருக்கு. அது சாமானிய மக்களின் தலையில இடி இறக்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர் 9 விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கந்து வட்டிக்கு இது வழிவகுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்க ஆர்பிஐ, நிதியமைச்சகம், மத்திய அரசு தான் எல்லாமே. அப்படின்றப்ப ஏதாவது உங்க தரப்புல கோரிக்கை இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு நகையை வந்து பேங்க்ல அடை வைக்க போறீங்க அப்படின்னாக்கி உங்க நகை தான்ங்கிறது ஒரு ப்ரூஃப் வேணும். இதுக்கு முன்னால் அது கிடையாது. இப்போ முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவில் கிடையாது. இப்போ ஆதார் அட்டை கொண்டு வந்துட்டோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னா எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு. இப்போ என்ஆர்சி ஆக்டை கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மாயை திமுக ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்குள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றுறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்தினாங்க. ஆனால் உண்மையில் என்ன, மேற்கு வங்காளத்திலிருந்து எல்லாரும் தீவிரவாதிகள் ஊடுருவி வர்றாங்க. இதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்தார்களே தவிர, இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் ஒரு பாதிப்பு கூட இதுவரையிலும் 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 3வது முறையாக பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. எந்த விதமான ஒரு பாதகமான சூழலையும் இல்லை. அதனால இந்த மாதிரி சில விதிமுறைகளை கொண்டு வருவாங்க. நாளடைவில் அது சரியாயிடும். நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்கு, அப்ப வரவேற்கிறீங்களா? இல்லை, அதை என்ன நிர்வாக ரீதியாக சிக்கல் இருந்தால் கூட அது வந்து எப்படின்னா, நம்ம நகை வந்து உங்களுக்குள்ள தெரியணுமா இல்லையா? நீங்க வேற இப்ப நம்ம தம்பிட்டு வந்து எடுத்துட்டு போய் நீங்க அடகு வச்சுட்டு பேசாம போயிட்டீங்கன்னாக்க இத்தனை காலம் அது அவசியம் இல்லை. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எப்படின்னா, சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்தனாக்கி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான் தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்கிறது ரொம்ப வெஸ்ட் பெங்கால் வழியாக அங்கிருந்து கிழக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்ப பகிரங்கமான விமர்சனமா இருக்குது. ஒரு மாநில அரசு அது என்ன, அங்கே நம்மளுடைய பாதுகாப்பும் இருக்குது, அதை தாண்டி ஒரு மாநில அரசுடைய பாதுகாப்பும் இருக்கு. தீவிரவாதிகள் அந்த வழியாகத்தான் ஊடுருவுறாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா இருக்கு. எப்படி எடுத்து அது அங்கிருந்து வர்றாங்க இல்லையா, எல்லாருமே வெஸ்ட் பெங்கால், அங்கிருந்து வெஸ்ட் பெங்கால் வர்றாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்க. புரியுதா? வெஸ்ட் பெங்காலில் வந்து உள்ள வந்துடுறாங்க, அங்கிருந்து இங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதைத்தான் சொல்லணும் தவிர தீவிரவாதிகளோட அங்கிருந்து வர்றாங்க, அந்த வழி வகுத்து. மதுரையில் மேற்கு தொகுதி அதிமுக கோட்டையை தொடர்ந்து 3 முறை செல்லூராஜ் ஜெயிச்சுட்டு இருக்காரு. இப்ப அந்த மேற்கு தொகுதியை திமுகவும் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து வந்து அதன் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அவரு மேற்கு தொகுதியில் அவர் போட்டிட்டான்னு நம்ம எப்படி பார்க்க முடியாது? அது நம்ம என்ன, அந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் யார் யாருக்கு என்ன சீட் அலாட் ஆகுதோ அதன்படி தான் நம்ம வைக்க முடியும் தவிர, அது கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணி யாருக்கு எந்த தேர்தல் அப்படிங்கிறது. திருநெல்வேலி தொகுதியில் மொத்தம் எத்தனை தொகுதி பாஜக தேர்தல் வரட்டும். பாஜகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி வச்சது தமிழக மக்களுக்கு எடப்பாடி செஞ்ச துரோகம்னு நேற்று வந்து கேஸ் அழகி சொல்லியிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நபர் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு கூட்டணி 2 பேர் ஒன்னா சேர்றது துரோகம் அப்படின்னா, அப்போ KS அழகிரியும் திமுகவும் ஒன்னா சேர்ந்தா அது நல்லது,
இது எந்த விதத்தில் இது என்ன கேள்வியும் சரியில்லை, அவர் சொன்ன பதிலும் சரியில்லை. இது சரியான கேள்வியா? இது ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சு நாங்கள் வச்சிருக்கோம். இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? முன்னாடி வந்து இல்ல. சேர மாட்டோம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி தரப்புல இருந்து ரொம்ப அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே சொல்லி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இதே இது கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது, புரிஞ்சுதா? அவங்களுக்கு கூட்டணி கிடையாது. மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. திமுக கருப்பு கொடி போராட்டங்கள்ல கல்லை தூக்கி அடிக்காங்க, அடிச்சு ரத்தம் வருது. கலைஞர் கேட்காங்க, என்ன தெரியுமா கேட்காங்க? நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்க, எது தெரியுமா, அம்மையாருக்கு அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும், லைவ்ல ஓடிட்டு இருக்கு. அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தாங்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நல்லது, இது துரோகமா? அது துரோகமா, இது துரோகமா? என்ன தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவங்களே என்ன இது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தமிழர்களின் தாய்மொழியா கீழடியை பாக்குறோம். கீழடிக்கு உண்மைக்கு பாஜக எப்பவுமே எதிரிதான் பண்ணிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? அமர்நாத் அறிக்கை வரைக்கும் வெளியிட மாட்டாங்க. தொடர்ந்து தமிழர்களோட அந்த வரலாறையும் சிறப்பையும் வெளிக்கொண்டு வராம தடுத்துட்டே இருக்காங்க. அதாவது தமிழர்களுடைய உணர்வையும் சிறப்பையும் நீங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, திருக்குறள் 63 மொழியில மொழிபெயர்த்தது நமது மோடி அவர்கள். இன்னைக்கு எங்க போனாலும் தமிழை பத்தி, தமிழ் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குஜராத்தில் தமிழ் சங்கமம், காசியில தமிழ் சங்கமம், இப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர். அதனால் சு வெங்கடேசன் சொன்ன கருத்தெல்லாம் சரியான கருத்து கிடையாது. போர் நடந்ததை பத்தி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனங்கள் முன்னெடுத்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தாரு, அந்த தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கறத ஒரு கடுமையான விமர்சனமா சொல்றாங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கக்கூடிய இடத்துல தான் எட்டப்பன்னு இருந்தான். காட்டி கொடுக்குற கூட்டம் நாட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம என்னைக்கு மனித ஜென்மம் பிறந்தோம், அதனால ஒருத்தன் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து என்னைக்குமே காட்டி கொடுத்தது. காஷ்மீர் மாநிலம் போறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி. ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. நேருவால தான் இன்னைக்கு இதை இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆகி போச்சு காஷ்மீர் இஷ்யூ. அதனால அவங்கள பத்தி நான் பேச வேண்டியது. இல்ல, அவர் எதிர்கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அந்த வெளியே சாதாரணமா கடந்து போக முடியாது. அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல மாநில மத்திய அரசு. இன்னைக்கு 26 பேரை மனைவி முன்னால 10 வயசு சிறுவன் முன்னால நேர விட்டு ஏகே பாட்டி செஞ்சு சுட்டு கொள்றான், ட்ரெஸ்ஸை கலத்திட்டு. அதை பார்த்துட்டு எப்படி பேசாம இதை வந்து போய் அங்க பேசி வச்சு அடிக்கான்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு எப்படி பேசி வச்சு தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க. தாக்குதல் நடத்தினதை விமர்சனம் பண்ணாங்க. ஆனா தாக்குதல் நடத்தினதை பாகிஸ்தான் கிட்ட ஏன் சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அதுதான் வந்து கேள்வியா முன் வைக்கிறாங்க. தாக்குதல் நடத்தினதை யார் விமர்சனம் பண்ணாங்க? இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி செய்வாங்க? இதெல்லாம் தாக்குதல் குண்டு போடும்போது சொல்லிட்டு நாங்கள் ஊரில் குண்டு போடுறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னதை தான் அவருக்கு குறிப்பிட்டு பேசுறாரு. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சோம்னா அப்படிதான் பேசுறாரு. போர் தொடுக்கணும் அவர் பாகிஸ்தான் கிட்ட சொன்னதை தான் ஒரு குற்றம் அப்படினே அவங்க போர் தொடுக்கணும் தான் சொன்னாங்களே தவிர நாங்கள் குண்டு போடுறோம் நீங்க ஒதுங்கிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டு போட்டாங்களா? அப்படி இல்லைல்ல. இதெல்லாம் ஜூலை 8 நிலைப்பகுதி திருவிழா சாலைகள் செப்பரேட்டாக இருக்கு. கடந்த ஆண்டும் வந்து சாலைகள் சரியில்லாதனால தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சு. மாநகராட்சி தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. உடனடியாக நானும் கமிஷனர்கிட்ட பேசுறேன், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்டையும் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். சார், திராவிட திமுக ஆட்சியில வந்து கோவில்கள் கரெக்டாக பராமரிக்கப்படுதா இல்ல இன்னும் சிலை திருட்டு சமீபத்தில் கூட சிலை திருட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலே காளி தேவி சிலை திருட்டு சிலை திருட்டு இன்னும் தொடர்றதா, இன்னும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? கோவில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுதா இந்த திமுக ஆட்சி? என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்னுடைய தொகுதியில் இருக்க கோயிலெல்லாம் நல்ல முறையில் நான் சொல்ற வேலைகள் எல்லாமே நடக்குது. என்னுடைய கண்பார்வையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் நல்ல முறையில் இருக்குது. அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் திருடன் இருந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்துட்டு தான் இருக்கணும்.